ஃப்ரெண்ட்ஸ், அப்ஸ்டாக்ஸ் ஆப் டுட்டோரியலோட 5th வீடியோக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் அப்ஸ்டாக்ஸோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபண்டில் வந்து எஸ்ஐபி பண்ணுறது, எப்படி லம்சம் பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து கீழே உள்ள டேப்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோரில் போய் ஒரு ஃபண்டாக தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தேவையான ஃபண்ட்ஸ்னா நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாமே போர்ட்ஃபோலியோக்குள்ளே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவிங்கிற இடத்துல வந்து காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு பை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம ஃபண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே காமிப்பாங்க. நம்ம அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த நேமை கிளிக் பண்ணி உள்ளே போய் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கீழே ஃபாலோவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ UTI Nifty 50 ஃபண்டுன்னு இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், கீழே வந்து லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன் டைம் எஸ்ஐபிங்கிற மாதிரி. அதாவது ஒன் டைம்ங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் லம்சமான அமௌண்ட்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு வாட்டி தான் பண்ண முடியுங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. எத்தனை வாட்டி வேணாலும் இந்த ஒன் டைமை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம்னாலே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பெரிய அமௌண்ட் மட்டும் தான் போட முடியும் உங்களுக்கு, எஸ்ஐபியில் மட்டும் தான் சின்ன அமௌண்ட் போட முடியுங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. அது அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைமை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூட மினிமம் எந்த ஃபண்ட் ஹவுஸ் எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்களோ அது போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் எத்தனை முறை வேணாலும் போட்டுக்கலாம், லிமிடேஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஒன் டைம் யார் யூஸ் பண்ணலாம், எஸ்ஐபி யார் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைமை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பல்கான அமௌண்ட் இருக்குன்னா போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐபி என்ன பண்ணுறோம், ஒரு ஃபிக்ஸட் டைமிங் வச்சு ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 500 1000 இல்லை 5000 10000 அவங்கவுங்களோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த சேம் அமௌண்ட்டை வந்து சேம் டேல எவரி மந்த் போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டமேட்டிக்காக போடுவாங்க. அதுதான் எஸ்ஐபி. அந்த மாதிரினா என்னால் பண்ண முடியாது ப்ரோ, எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் சின்ன பிஸ்னஸ் வச்சுருக்கேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து மாறி வரும், எனக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், எனக்கு மந்த்லி நான் சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து பேங்க்கில் வேலை பார்க்குற மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்பரேட்டில் கரெக்டாக பணம் வந்து கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு வராது சம்பளம் அப்படிங்கிறவங்க, சம்பளம் வராது இல்லை அந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸில் கிடைக்காதுங்கிறவங்க ஒன் டைமை கிளிக் பண்ணி ரேண்டமான அமௌண்ட்டை போட்டுக்கலாம். எந்த டைம் கிடைச்சாலும் பணத்தை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு ஒரு 5000 கிடைச்சாலும் போடலாம், திடீர்னு ஒரு 500 கிடைச்சாலும் கொண்டாந்து போடலாம். ஸோ அந்த மாதிரினா உள்ளவங்க ஒன் டைமை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபிக்ஸடாக கரெக்டான அமௌண்ட் நான் வந்து ஃபிக்ஸட் டேட்டில் போட முடியுங்கிறவங்க எஸ்ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லிடுறேன். இப்போ UTIயில் போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைமை கிளிக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டைமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அமௌண்ட் கேட்பாங்க. எந்த அமௌண்ட் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து மினிமம் எவ்வளோ வேல்யூ வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னா 5000 மினிமம் போடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 5000 உங்களால் போட முடியல, நீங்கள் வேறு ஒரு ஃபண்ட் ஹவுஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ UTI Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், அதாவது Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் UTI கம்பெனியில் நம்ம போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், UTI வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கேட்கறதுனால, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறதுனால இதே Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டை வேற ஒரு கம்பெனிகிட்ட போட்டு போகலாம். ஒரு SBI போட்டு போகலாம், இல்லை நிப்பான் இந்தியாட்ட போட்டு போகலாம், இல்லை HDFC போட்டு போகலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை ப்ரோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் 5000 போட்டுப்பேன் அப்படிங்கிறவங்க, மினிமம் 5000 போட்டுப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த UTI யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். மினிமம் 5000 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா உங்களோட UPI ID மூலியமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பே, ஃபோன்பே மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஒரு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடினா பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ஸ்டாக்ஸோட வேலட்டில் இருந்தே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்குறதுக்கு அப்ஸ்டாக்ஸோட வேலட்டில் பணத்தை ஏற்றிக்கிட்டு அது மூலியமாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதா இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி UPI மூலியமாவோ இல்லை நெட் பேங்கிங் மூலியமாக தான் பண்ணணும். அதுவும் பிரைமரி அக்கௌண்ட் மூலியமாக பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். இது ஒரு டெமோ அக்கௌண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி முடிச்சு காமிக்க முடியாது. UPI அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டு போட்டு உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் பண்ணி காமிக்க முடியாது. ஜஸ்ட் அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு பே கொடுத்துட்டு உங்களோட UPI ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 டேஸில் வந்து யூனிட்ஸ், அதாவது யூனிட்ஸாக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோக்குள்ளே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், கிரெடிட் ஆகிரும், இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து அப்ஸ்டாக்ஸோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ UTI ஒரு மெயிலும் வந்துடும், மெயில் கன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ CDSL உங்களோட டிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அது வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா? ஒன் டைம் மூலமாக பண்ணுறதுக்கு நீங்கள் இதுதான் பண்ணணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோத் பிளான் செலக்ட் ஆகிருக்கு. அதில் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு க்ரோத் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா, டிவிடெண்ட் பே அவுட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமாங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. டிவிடெண்ட் பே அவுட்
கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் ஏதாச்சும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை க்ரோத் பிளான் கொடுத்துட்டிங்கன்னா டிவிடெண்ட்ஸ் என்ன கிடைச்சாலும் அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க, அந்த ஃபண்டை வந்து வளர விட்டுருவாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ஸ்டாக்ஸ் டுட்டோரியலில் கண்டினியூஸாக நான் வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டுட்டு வரேன். உங்கள்கிட்ட அப்ஸ்டாக்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிங்க. ஃப்ரீயாக தான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க, எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், அங்கே எப்படி அமௌண்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயே அமௌண்ட் கொடுக்கணும். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் யூடிஐ வந்து மினிமம் 500 கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 500 கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் டுடேன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ 500 கொடுத்துட்டோம்னா நம்ம கண்டினியூ கொடுத்து பே பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்குமோ அந்த அமௌண்ட்டை வந்து இன்றைக்கே இமீடியட்டாக எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து அதுக்கான யூனிட்ஸை கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஷெட்யூல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எவரி மந்த் உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து பணத்தை எடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவரி மந்த் 10th வந்து 10ஆம் தேதி தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் டேட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதாவது 500 ரூபா மினிமம் போடுறீங்கன்னா எஸ்ஐபி போடுறீங்கன்னா இப்போவே உடனே எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா எவரி மந்த் 10ஆம் தேதி தான் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை 15ஆம் தேதினு போட்டிங்கன்னா 15ஆம் தேதி தான் எடுப்பாங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக வந்து யூபிஐ மூலிமா பே பண்ணிவிட்டு பிரைமரி பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி யூபிஐ மூலிமா பே பண்ணிவிட்டு இல்லை யூபிஐயோ இல்லை நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபி செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எவரி மந்த் அந்த ஷெடியூல் 10ஆம் தேதி வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லை ப்ரோ நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேங்க் மேண்டேட் செட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அப்ஸ்டாக்ஸ்க்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 10th டேட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை எடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்போ வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். இது டெமோ அக்கௌண்ட்டுங்கிறனால என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக காமிக்க முடியல. நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் எவரி மந்த் எந்த டேட் செட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் ஃபர்தர் மந்த்ஸ் வந்து ஃபாலோ ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட்ஸ் கிரெடிட் பண்ணிடுவாங்க. கிரெடிட் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிற இடத்துல ஷோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டில் வந்து 2 ஃபண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம புதுசாக ஒன்று வாங்குறோம்னா அதுவுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஐபி வந்து நம்ம ஒரு எஸ்ஐபி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம்னா அந்த எஸ்ஐபி செக்மெண்ட்டில் காமிப்பாங்க ஆக்டிவாக இருக்குங்கிற மாதிரி. அந்த ஆக்டிவாக இருக்குங்கிற மாதிரி இடத்துலேயே உங்களுக்கு வந்து ஆட்டோ எஸ்ஐபி பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் ஆட்டோ எஸ்ஐபி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் பேங்க்லேருந்து எடுத்துப்பேங்கிற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆட்டோ எஸ்ஐபி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக பணத்தை வந்து பேங்க்லேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து எஸ்ஐபிக்கு போட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது, நீங்கள் வாட்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இன்கேஸ் ஒரு 1 இயர் போடுறீங்க 2 இயர் போடுறீங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சினாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை பாஸ் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை எஸ்ஐபியை டெலிட் பண்ணுறதுனாலும் டெலிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். இப்போ ஆல்ரெடி நான் சும்மா ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எஸ்ஐபிஸ்னால் கிரியேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். எல்லாம் டெலிட் பண்ணியிருக்கேன், கேன்சல் பண்ணியிருக்கேன். ஆர்டர்ஸும் உங்களுக்கு வந்து சும்மா சாம்பிளாக அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சாம்பிள் அக்கௌண்ட்டுனால உங்களுக்கு சும்மா சிம்பிளாக உங்களுக்கு வந்து போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கணுங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து 2 or 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்கேஸ் வந்து வச்சிருக்க இதை வந்து செல் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குள்ளே போய் நம்ம வந்து எந்த ஃபண்டோ அதை கிளிக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செல்லுங்கிற பட்டன் இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ஃபண்ட் ஹவுஸில் வந்து உள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒன் டைமாக எஸ்ஐபியாக தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபண்டு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பட்டனும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூடிஐ நம்ம பண்ணப்போ என்ன காமிச்சாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒன் டைமா இல்லை எஸ்ஐபிஆன்னு மட்டும் தான் கீழே பட்டன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நிப்பான் இந்தியா இந்த அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருக்கிறதுனால செல்லுங்கிற பட்டனும் கொடுத்துருக்காங்க. செல்லை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபண்டை வந்து செல் பண்ணிடலாமாங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா செல் ஆயிரும் உங்களுக்கு. இல்லைனா பேக் கொடுத்து வெளில வந்துடலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் ஃபர்தராக எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாதா? அதாவது ஒரு ஃபண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 500 மாதம் எடுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா மேலும் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வாங்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் எஸ்ஐபி என்ன அமௌண்ட்டுக்கு செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே ஃபண்ட்லேயே நீங்கள் வந்து இன்னொரு எஸ்ஐபி கூட கிரியேட் பண்ண முடியும் வேற ஒரு டேட்டில். அதே ஃபண்ட்லேயே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட எத்தனை வாட்டி வேணால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் எதுவும் பண்ண முடியாது, ஆக்டிவிட்டி அதை எடிட் மட்டும் தான் பண்ண முடியுமோ, எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படி ஆகாதீங்க. ஒரு எஸ்ஐபி செட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு தனியாக அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதே ஃபண்டில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் போடுறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டைமை கிளிக் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வச்சிருக்கோம் பை மோருங்கிறது கொடுத்தோம்னா
எஸ்ஐபியா ஒன் டைமான்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு 500 ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லாம் போட்டுகிட்டே வரோம்னு வச்சுங்களேன். அது திடீர்னு ஒரு 50,000 கிடைக்குதுன்னா நம்ம வந்து பை மோர் கொடுத்து ஒன் டைம் கொடுத்து நம்ம 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கரண்ட் அக்கௌண்ட் இன்வெஸ்டட் வேல்யூ பாருங்கள் 500, ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 4% கொடுத்துருக்காங்க. டோட்டல் P&L பாருங்கள் 500 ரூபா போட்டதுக்கு 4.48% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நான் ஜஸ்ட் இந்த கரண்ட் வேல்யூ கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னா சொல்கிறாங்க பாருங்கள், சம்மரி சொல்கிறாங்க பாருங்கள். யூனிட்ஸ் வந்து 17.29 யூனிட்ஸ் வந்து கிரெடிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிமேட்டில் வந்து கிரெடிட்டாக இருக்குது இந்த அக்கௌண்ட்டில். ஆர்டர் ஹிஸ்ட்ரி, அதாவது எப்போ இந்த ஆர்டர் போடுறங்கிற மாதிரி பாருங்கள். 11th மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆர்டர். 500 ருபீஸ் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கிறதுனால ஒன் டைம் சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் ஆயிருக்கு. NAV பார்த்தீங்கன்னா 28 ரூபா நெட் அசெட் வேல்யூ இருக்கும்போது 500 ரூபாய்க்கு போட்டதுனால 17.299 யூனிட்ஸ் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. SIP சேர்ச் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். கன்ஃபியூஷன் இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்கள். இன்கேஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் எஸ்ஐபியில் வந்து நீங்கள் தப்பாக எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை டேப் பண்ணி கேன்சல் கொடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, கேன்சல் ஆகலைன்னா ஒரு மார்க்கெட் ஒர்க்கிங் ஹவரில் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, கேன்சல் ஆகலைன்னா ஒர்க் இல்லாத டயத்தில் கேன்சல் பண்ணி பாருங்கள், கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நைட்டு வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். வாங்கின உடனே உங்களுக்கு வந்து ஒரு வேணாங்கிற மாதிரி மைண்டு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்ருவாங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஒர்க்கிங் ஹவரில் 2 மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து அந்த கேன்சல் பண்ணலாங்கிற முடிவுக்கே வந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ண மாட்டாங்க, அதை வாங்கி தான் கொடுப்பாங்க. அது ஏன்னா எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒர்க்கிங் டேயில் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மணிக்கு கரெக்டாக ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிடுவாங்க. 2 மணிக்குள்ளார வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி 2 மணிக்குள்ளே பண்ணலைன்னு வச்சுங்களேன், அவங்க ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வச்சுருவாங்க. உங்களுக்கு அப்புறம் யூனிட்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் செல் தான் பண்ண முடியும். ஓகேவா, ஆர்டர்ஸ் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வாங்கின உடனே இமீடியட்டாக கேன்சல் பண்ணிடுங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கிளாரிட்டியாக நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம் முதல்ல கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 100 ரூபா எஸ்ஐபியில் போட்டு பாருங்கள், இல்லை லம்சமில் போட்டு பாருங்கள். எப்படி இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எஸ்ஐபி கரெக்டாக நீங்கள் போடுறது விழுவுதா, ஃபண்ட் ஹவுஸ் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோமா, எஸ்ஐபி டேட்டு வந்து கரெக்டாக போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, ஆட்டோ எஸ்ஐபி செட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டை போட்டு தான் நிறைய பேர் லாக் ஆகிடுறாங்க. எதில் போட்டாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. பெரிய அமௌண்ட்டை போட்டு எஸ்ஐபியை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, எப்படி பாஸ் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறது கூட தெரியாது. ஸோ அதனால் சின்ன அமௌண்ட்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் கூகுள் பே, ஃபோன்பே நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம எடுத்த உடனே UPI என்ன 1 லட்ச ரூபா அனுப்பி பார்த்தோமா கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இப்போ நம்ம வந்து தைரியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 1 லட்ச ரூபா கூட பெர் டே லிமிட் இருக்குங்கிறனால நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஆனால் அப்போ ஸ்டார்டிங்கில் வந்தப்போ நம்ம 100 ரூபா அனுப்பி பார்த்தோம், போகுதாங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜெரோதோட காயின் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை க்ரோ பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முதல்ல வந்து சின்ன அமௌண்ட்டை போட்டு நீங்கள் எஸ்ஐபி தென் பார்த்தீங்கன்னா லம்சம் இதெல்லாம் போட்டு பார்த்து உள்ள பணம் எப்படி வருது, எப்படி கிரெடிட் ஆகுது, எப்படி வந்து யூனிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, 2 or 3 டேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ள எப்படி பணம் வருது, இதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவசரமே வேணாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஃபீல்டு. சின்னதாக மிஸ்டேக் பண்ணால் கூட அது பெரிய இம்பாக்ட் கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கவனமாக கையாளுங்க. நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டை உள்ளே போட்டுட்டு எஸ்ஐபியோ இல்லை லம்சமோ பண்ணிக்கலாம். ஓகே, பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.